அபிஷேகா அவர்களோட வீட்டுக்கு அர்ச்சனா அவர்கள் பார்சல் ஒன்று அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அது என்ன பார்சல், என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிகமப்பா லிட்டில் சாம் சீசன் 5 முடிஞ்சு கிட்டத்தட்ட 2 வாரம் ஆகுது. இருந்தாலுமே இப்போ வர சோசியல் மீடியாவில் அவங்கள பற்றி தொடர்ந்து ஏதாவது ஒரு விஷயம் வெளிவந்த வண்ணம் தான் இருக்குது. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, சரிகமப்பா நிகழ்ச்சியில் ஆங்கராக இருக்கக்கூடிய அர்ச்சனா அவர்கள் இந்த முறை இந்த சீசனை வின் பண்ணி இருக்கக்கூடிய அபிஷேகா அவர்களோட வீட்டுக்கு பார்சல் ஒன்று அனுப்பியிருக்காங்களாமா. அண்ட் அந்த ஒரு பார்சலில் என்ன இருந்திருக்கு அப்படின்னா, அபிஷேகாவுக்கு ட்ரெஸ் ஒன்று இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அபிஷேகா இந்த சீசனில் நிறைய இடங்களில் நிறைய விதமான விஷயங்கள் கேட்டிருந்தாங்க. அண்ட் அந்த விஷயங்கள் எல்லாமே இருந்திருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா விளையாடுறதுக்கு டாய்ஸ் கேட்டிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் சைக்கிள் ஒன்று கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உள்ளடக்கிய பார்சல் ஒன்று அபிஷேகா வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அர்ச்சனா அவர்கள் கிட்டத்தட்ட 10 சீசனாக இந்த ஒரு சரிகமபா நிகழ்ச்சியில் ஆங்கராக இருந்து வந்துட்டு இருக்காங்க. எவ்ரி சீசனுமே அந்த சீசனில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த சீசனில் யாராவது ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒருத்தவங்களுக்கு அவங்க வந்து அந்த குழந்தைகளுக்கு தேவையான ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்த ஹெல்ப்பாக பண்ணுவாங்க. அந்த வகையில் இந்த சீசன்லேயுமே நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் அபிஷேகா அவர்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் வந்து கேர் கொடுத்துருக்காங்க. அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அபிஷேகா ரொம்ப கஷ்டப்பட குடும்பத்திலேருந்து வந்திருக்கவங்க. அண்ட் கலை திருவிழா மூலயமா இந்த ஒரு சான்ஸை யூஸ் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி அபிஷேகாவுக்கு அர்ச்சனா அவர்களோட பொண்ணு சாரா வந்து ரொம்ப ரொம்ப ஃபேனாமா. அண்ட் அவங்க எப்படியாவது நல்லா வரணும், அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வீட்டில் சொல்லிகிட்டே இருப்பாங்களாமா. ஸோ எல்லாருக்கும் பண்ணுற மாதிரி பொதுவாக ஒரு விஷயம் நம்ம அபிஷேகாவுக்கு பண்ண வேணாம். இந்த சீசன் எண்ட்லேயோ இல்லை இந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க இந்த சீசன் ஃபுல்லாக கேட்ட விஷயங்கள் அப்படின்னா அவங்களுக்கு இதுக்கப்புறம் லைஃப்பில் தேவைப்படக்கூடிய விஷயங்களை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சாரா வந்து ஐடியா கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த என்டையர் த சீசன் அபிஷேகா ஆசைப்பட்ட பொருள் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி அபிஷேகாவுக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட் பண்ணி அண்ட் அந்த ஒரு கிஃப்ட்டை தான் கொடுத்துருந்துருக்காங்க. அண்ட் இதை அபிஷேகா அவர்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகியிருந்திருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் கூட அவசியம் கிடையாது. அவங்க வராங்க, அவங்க ஷோ பண்ணுறாங்க, போகிறாங்க அப்படின்னு இருந்திருக்கலாம். அப்படி மீறி அவங்க ஒன்று பண்ணணும்னாலுமே இப்போதைக்கு அவங்க வந்து ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்துருந்துருக்கலாம், இல்லை அவங்களுக்கு ஒரு கேஷ் ப்ரைஸ் மாதிரி கொடுத்துருந்துருக்கலாம், இல்லை ஒரு பொக்கே கொடுத்து முடிச்சிருந்துருக்கலாம். அதெல்லாம் தாண்டி தன் பொண்ணு ஆசைப்பட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு இவங்க இந்த சீசன் ஃபுல்லாக சொன்ன எல்லா விஷயங்களையுமே வாங்கி அதை பேக் பண்ணி அமுச்சுடுறது அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸுமே ரொம்ப எமோஷனல் ஆகி கண்கலங்கி இருக்காங்களாமா. அண்ட் அதுக்கப்புறம் அர்ச்சனா அவர்களை கான்டாக்ட் பண்ணி பேசியிருக்காங்க. அர்ச்சனா அவர்கள் அபிஷேகாவை பார்த்து உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலுமே என்கிட்ட கேளு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்களாமா. இந்த ஒரு நியூஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அர்ச்சனா அவர்கள் இப்போவும் கொடிக்கட்டி பறக்கிறதுக்கான ரீசன் இந்த ஒரு ஹம்பிள் தான் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.